வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ், இந்த இடத்தை அழைத்திருக்கும் நிர்வாகத்திற்கும் முதல் மனதை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய அன்பு சொன்னார்கள். பொதுவான ஒரு இயக்கம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி கூட அவ்வளோ நான் செய்ய முடியாத மறுத்து அப்பேற்பட்ட நண்பர்கள் பாக்கியராஜ் எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவலில் கிடையாது. அவங்க ஒரு மினிஸ்டராக இருக்கிறதுக்கு லாயக்கான எங்கள் மாவட்டத்தில் இங்கே ஆகமா சொல்லுவோம். ஏன்னா உண்மை பேசுகிறவங்க இருக்கக்கூடாது. அதே போல நீங்கள் வந்து ஆக வேண்டும் சொன்னாங்க. எனக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் சம்மந்தம் இருக்கிறது ஒன்றாலும் இந்த தமிழர் தமிழர் வந்து என்ன, ஆனால் என் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு தான் வந்தார். வந்துட்டு நைஸாக கேசட் வெளியிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு போகலன்னா அது இருப்போமா இல்லையா? அந்த இதில் தான் வந்தேன். ஆனால் வராமல் இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன். நான் பொதுவாக இந்த கேசட் வெளியிட்டுள்ள இதெல்லாம் போதே நவீன சேஞ்ச் ஆகிடுச்சு. ட்ரைலரு, சாங், அது இது ஏதாவது ஒரு முக்கால்வாசி படத்தை பார்த்த மாதிரி ஆகிடுது. அது நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம் இருக்கிற சிரமம் தெரியாமல் தேட்டரில் படம் பார்த்துட்டே இருப்பான். இன்டர்வியூலே அமைச்சிருவாங்க போடுவேன். நல்லா இல்லை புரிஞ்சுக்கல, நம்ம நல்லா இருக்கு போதும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இனத்திடம் கேட்டுக்கொள்வது இது தமிழர்களுடைய படம். தமிழ் நீங்களும் பார்க்கலாம். இது தெலுங்காரன் பார்த்தோ, இல்லை இந்தியாவில் பார்த்தோ, இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓடப்படுதில்லை. அதனால் நீ பார்க்கிறது நீங்களும் வந்து எங்களை பார்க்கும்போது காணல. நான் அதெல்லாம் சில பேருக்கு சொல்லுவேன். நான் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்கள் ஒன்றா இருந்தோம். பாண்டியன், தியாகு, கந்தசேர் காரில் கேட்கப்படுற நடிகர் கூட திருப்பி பார்க்காத அவன் வந்து ராணவிடா அப்படி இருக்கு இவ்வளோ சொல்லுவான். ஏன்னா நம்ம அடையாளம் தெரிஞ்சே பார்க்கணும். இது டெம்பரரி லைன் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இது பர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போ கூட எங்கள் அப்பா என்னோட பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுப்பேன். நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். கவிஞரை வந்து அவனை பற்றி பேசுகிறாங்க. எல்லா வேலையும் எடுத்துட்டு செய்கிறாங்க போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சின்ன பையன் இந்த வயசுல கூட நான் 71 வயசு ஆச்சு. 51 வருஷம் இருக்கு சினிமா. நான் வந்து ஒரு நடிகருக்கு தான் அழகு. என்னுடைய செல்வர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது. அதனால எல்லாத்தையும் மலையில போட்டு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. லண்டன் போகிறவங்க சுற்றி பார்க்கறதுக்கு போகிறதில்லை. அங்கே போய் ஏஐ போய் கற்றுக்கிட்டு அது என்னோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அதை கற்றுக்கிட்டு ஆக அப்டேட்டாக இருக்கிறவர் அவரால் நம்மளால முடியாது. நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை வெளியில் இருக்கு. அதனால சொல்கிறேன். அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதுவும் நடிப்பு ஸ்டார்ட் கேமரா நல்லா நடிக்கும். ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு என்னை பற்றி, படத்தில் போடலாம் லேட்டாக வருவார், சாப்பிடாது வேணும் கேட்பாரு, படத்துக்கு இடம்லாம் இருக்காது கேட்பாருன்னு சொல்லாமல் அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு நல்லா நடிப்பார் சார். அது தொல்லை எப்படி இருப்பார். இப்போ சினிமா நல்லா நடித்தா ஒரு தொல்லையாகிடுது. ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மிரட்டு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உள்ள ஒரு வருத்தம். நம்ம இல்லாமல் போயிட்டு இந்த ஃப்ரேமில் எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டா எல்லாரையும் போட்டு காமிச்சிட்டாங்க. இந்த பெரிய மனசு வேறு யாருக்குமே வராது. யாருமே நானே செஞ்ச
திருப்பும் ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ள வச்சு போடவே இல்லையே, போடுறது நம்ம போடவே போடவே யோசிச்சுட்டேன். இதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டு, கஷ்டப்படுறோம் வழி ஏறினேன். ஆனால் இங்கே பகுதிகளுக்கு அந்த வேலையே இல்லை. நான் பார்த்ததில்ல, சந்தோஷப்படுறேன். எல்லாரையும் போட்டாச்சு. கடைக்கு கொடுத்தவன் உட்கார்ந்தவன் எல்லாரும் போட்டோ போட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு பேரில் உட்கார். இந்த 24 நாட்களுக்கு உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் உண்மையை பார்த்தேன். அப்புறம் நான் மியூசிக் டைரக்டர் பார்க்குறோம், இவங்க பார்க்குறோம், எடிட்டர்ஸ் பார்த்தேன், எல்லாரையும் பார்த்தேன். அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து புதுசாக பார்க்குறேன். என்ன பார்க்குறேன், அவர் சொல்கிறார், நான் சினிமாவில் வளர்க்கிட்டு இருந்தேன், நான் எப்படி வரணும்னு நினச்சேன் நாங்கெல்லாம் சொல்கிறாரு. நீ இப்போ வந்துட்டு இல்லை, நீ ஏன் வரணும், இன்னும் பெருசாக வரல, பெருசாக வரவே முடியாது. உழைப்பு வேண்டும், டெடிகேஷன் தான். நான் வந்து ரொம்ப கடற்குள்ள யானை போட மாதிரி சில 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 சத்தம். ஆனால் கேமரா முன்னாடி உட்காரணும் நிற்கணும்னா சீரியஸ் ஆகிடும். கீழே ரிஸ்ட்ரிக்ட் வரும். எதிராளியை விடக்கூடாது, நம்ம பேர் வரணும் அப்படின்னு தான் செய்யணும். செஞ்சாலும் ஏதோ வரணும் செய்யலாம். ஏன்னா சிவாஜி பாட்டு திருடுறது, புரட்சித்தலைவர் திருடுறது, ஈழப்பாட்டு திருடுறது, ஜெமினி சாகர் திருடுறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் இல்லை, அவங்க அளவு இல்லை. ஏன்னா அவங்களாம் வந்து காவேரி நதி மாதிரி, இல்லை கங்கை நதி மாதிரி. நமக்கு வசதி இருக்கா மக்களை கூட எடுத்துக்க வேண்டியதான் தண்ணியை. நமக்கு வசதி இருக்கா பகையில் வச்சு தண்ணியை எடுத்து. ஆனால் எங்கள் அப்பா சொல்ல ஒரு நல்ல வேலை வாக்க அதை மட்டும் மனசில் வச்சுருக்கேன். என்ன சொல்லுவார், தூங்கும்போது கூட காலம் ஆட்டிகிட்டே இருக்கணும்னா, இல்லைன்னா சினிமாவில் கொண்டு போயிடுவோம், செஞ்சு போயிட்டு அவங்களுக்கு வேலை போட்டு போயிடுவோம். அதை நான் பார்த்தேன். இந்த 1.5 வருஷத்தில் 1.5 வருஷம் எனக்கு இந்த கால் ஆப்ரேஷன் நான் பண்ணால் பின்னாடி அது பேக் போன் பிரச்சனை வந்துச்சு, எனக்கு உடஞ்சிருச்சு. அவங்க ஒரு 1.5 வருஷம் இப்போ தான் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தேன். இதை எழுதுறாங்க, உடம்பு சரியில்லைன்றத போடலாம், உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றத போட வேண்டாம். ஏன் அதை போட மாட்டேன்? அவர் நல்லா இல்லை, நல்லா இல்லை போனேன். அந்த ப்ரெக்ஸஸ் வச்சுட்டு போனேன். அது போய் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கதையை இப்போ போடுறாங்க. இது ஒன்றும் இந்த இப்போ போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனால் இப்போ நல்லா இல்லை, ப்ரெக்ஸஸ் இது 2 வருஷம் ஆச்சு. ப்ரெக்ஸஸே வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன், நிறைய 4வது சாப்பிட வரைக்கும் நடிக்கணும். எனக்கு அதான் ஒரே ஆசை. டைரக்ட் பண்ணணும், அதெல்லாம் என்னால் முடியாது. என்ன கேட்டேன், ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலையா? நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கிற சைடில் பார்த்து ஆச்சரியப்படுறேன். டைரக்ட் பண்ணு வேண்டாம், ஏதோ கொலை பண்ணிட்டு வரணும்னு பயப்படுறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படி சரியா நினைக்கலன்னா அவங்கள மாதிரி பண்ணணும்லாம் கேட்க மாட்டேன். இவங்க முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறாங்க. இப்போ பாருங்க, நாளைக்கு டைட்டில் பாருங்க, இந்த மீட்டிங்குடைய டைட்டில் வரும், கொலை செய்வேன் ராதாகிருஷ்ணன். அதுக்கே சொல்றது நான் அவங்க போடணும், இல்லை என்னை விட்டுருவாங்க. அதனால அதை போடணும். என்ன சொல்றேன்னா, கெட்டதையே போடுறோம், கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா ராதாகிருஷ்ணன் கொலை செய்வேன் சொல்லுவாங்க. எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள் அதெல்லாம், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இருந்தாலும் அவங்க சொல்ற உண்மையை பேசுவதற்கு பயப்படவே வேணும். ஒன்றும் ரீசன் நீங்கள் பாருங்க, அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க சொல்லுங்க அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன், அவங்களுடைய இடத்துலயே பார்த்துருக்கேன். நான் மனத்தாண்ட வரைக்கும் வந்து போனாங்க, பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ சொன்னேன், உங்களுக்கு ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமாக சொன்னீங்க, இது வேண்டும் என்று சொல்லிதான் வந்தேன். அது யாருக்கும் தைரியம் இல்லை. இதுக்கு கூட இந்த கொள்கையை பார்த்து வந்தேன், அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன். பிள்ளைங்க ஸ்ட்ரெயிட்டாக சொன்னான், இதற்காகத்தான் வந்தேன். அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியலே நமக்கு முதல்ல இருக்குதான் நினைக்கிறேன். அப்போதான் சொன்னேன், உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணும், பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும். இந்த ஞாபக சக்தி இருக்க, அது யாருக்கு அதிகமாக இருக்கணும்னா பொய்யை சொல்றவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். என்னமோ சொன்னமே, அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவங்க.
அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும். எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கு ஞாபக சக்தி தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும். அதுக்காச்சும் இந்த படம் பார்த்த உடனே ட்ரோமான்னு போட்டுருந்தது. நிச்சயமா சொல்ற தமிழ்நாட்டு மக்களை ட்ரோமால விடாது. இந்த படம் ட்ரோமால விடாது. எல்லாரும் ஹெல்தியா நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்போ கூட ஒரு இயக்குனர் கேட்டார், என் பக்கத்தில் அந்த இயக்குனர் கேட்டார், சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார்? எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது சார், பார்க்க வாய்ப்பாக தான் போய் பார்த்துக்கணும். ஆனால் எனக்கு பார்க்கணும் சில படம் இருந்தது இல்லைன்னு சொல்ல. ஏன்னா என்ன ஒரு பத்திரிகைக்காரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார், சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்? ஆனால் நான் எனக்கு தெரியல, சுற்றி தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன எய்ம் லைஃப்ல? சினிமாக்காரன் ஆகிட்டேன், எனக்கு எய்ம் கிடையாது. ஒரு பெரிய நடிகனாக வரணும் ஆசையா? அது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்த நிம்மதியாக இருக்கும், அது தப்பு இல்லை. சொல்லும் போது கூட அவரு 7 வச்சிருந்தாரு, அவர் வச்சிருக்காரு, உனக்கு ஏன்? அவர் வச்சிருக்கிற வசதி வச்சுக்கிட்டாரு, இல்லை வச்சுக்கிட்டு அவர் ஆம்படை ஏன்னா கவர் பண்ணுறேன், விட்றா என்ன கூட நான் அப்படி இருக்கு, நான் இல்லை நான் போயிட்டேன், விட்டுரு விட மாட்டேன். 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது நிகழ்ச்சி. ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும், சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, சிரிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். அது தப்பாக எழுதுவாங்க. அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லை, அது எழுதி போட்டு தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓடணுங்க செய்தி, நிறைய வேணும், செய்தி வேணும். பாருங்க இந்த பேப்பரை பிறந்தா, நான் 2 பத்திரிகை தான் வாங்குற, பேர் சொல்லலை, பட் பேப்பரை பிறந்தா வெறும் கொலை 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 கொள்ளை பொண்ணடி தலையை விட்டது. எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வந்து தெரியுமாங்க. பரவாயில்ல, பொண்ணடி தலையை வெட்டணும் கீரனா இருக்கானே, பொண்ணடி எதிர்க்க போய் நிற்கிறதுக்கே யோசிப்பான். தலையை வெட்டிருக்கானே கேட்டா அது ஏதோ போட்டுட்டு கொண்டுட்டான். எவ்வளோ கொலை! இந்தியாவில் இந்த பத்திரிகையில 2-3 கொலை தான் வரும். இப்போ பத்திரிகை ஃபுல்லா கொலை, அதையும் நடுவில் நம்ம செய்தி 2-3 வருது. எது சொல்றேன்னா, தயவுசெய்து டோன்ட் என்கரேஜ், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. இந்த படத்தை பாருங்க, பெருசா எழுதிக்க, நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன். ஆனா நீங்க எடுத்த உடனே அவன் எழுதியிருக்காரு, இருந்தாலும் கதை வந்து வளவளன்னு போகிறது. எதுக்கு இது வளவளம் போறாங்கன்னா வளவளம் போறாங்க? அவன் எழுதுறது அவ்வளவுதான், முடிஞ்சா பாரு, இல்லைன்னா போயிட்டே இருக்கு. நான் சொல்லுவேன், ராதாரவி நல்லா ஆக்ட் பண்ணல சார், நல்லா ஆக்ட் பண்ணல, நான் நடிச்சிட்டேன் இல்லை, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லை, விட்டுட்டு போ, என்ன பாட அடுத்தது பாரு. எதுக்கு சொல்றேன்னா, இப்போதான் ஒரே கப்பல் ஒரே காம்பவுண்டில் 7-8 தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற தேட்டர் கூட இடிச்சுட்டான், அதெல்லாம் போயிடுச்சு. நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் அது போயிடுச்சு. நான் தெரியாதமாக கேட்டேன், வெள்ளிக்கேட் இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா வெள்ளிக்கேட்டில் ஒரு சின்ன கதை இருக்குது, அதுக்காக கேட்டேன். இல்லைன்னா அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்க. நம்ம எந்த உலகத்தில் இருக்கிறோம்? வெள்ளிக்கேட் இடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ஆக உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இப்போ சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச். ஏன்னா சினிமா எடுக்கிறது ரொம்ப சுலபம், நடிக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாம் ஈஸி. ரிலீஸ் பண்ணுறது தாலி இருக்கும், ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். அந்த ரிலீஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கணும், பட் அது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா டெடிக்கேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெடிக்கேஷன் வேணும். யூ மஸ்ட் பி டெடிக்கேட்டட். இந்த தேட்டர்லேருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான், நம்ம படத்தை கூடாது. இப்படியே தான் அந்த பேப்பரை பார்க்கணும். பரேட்னா 3 நாளைக்கு ஒரு படம். நான் ஒரு படம் நடித்தேன், பேர் சொல்லக்கூடாது, நீங்களே நினைச்சிங்க. பிரமாதம் போதுங்க நம்ம படம், வெற்றிகரமான 3வது நாள்னு சொன்னோம். 25வது நாள், 50வது நாள், 100வது நாள்லாம் போய் இப்போ வெற்றிகரமான 3வது நாள், 3வது நாளே வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஒரு விதத்தில் நல்லது தான். நமக்கு வந்து பக்குன்னு இல்லாமல் 3வது நாளை பார்த்துக்கணும்னு மூடி வச்சிடலாம். சக்ஸஸ் ஆகிடுச்சுனா படம் எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஏன்னா தயவு செய்து நீங்கள் நம்ம தமிழர்கள் கேட்குறோம், கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை.
இப்போ நல்லது செய்தியாக கேட்குறேன். ஏன்னா இது மாதிரி சின்ன படம்னு சொன்னாங்க. சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகவே ஒளி பருத்தி கொடுற புண்ணாக்கா தவிர தம்பிதுரையை கேட்குறேன். நான் நடிகனாக இருந்திருந்தேன், என்கிட்ட என்ன பருத்தி கொடுற புண்ணாக்கா கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு. இந்த படம் ஓடணும், ஓடினாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவார்டு வாங்கின ஆளுங்களாம் பார்த்தேன். பட் ஓடணும், ஓடுறது ஒரு 10 நாளாவது ஓடணும். இப்போ இருக்கிற நிலவரத்தில் 200 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க, அதனால ஒரு 100 நாள் 50 நாள் ஓடணும், 10 நாள் ஓடணும் இல்லையா? 50 நாளாக கேட்கக்கூடாது, தப்பு. 10 நாளாவது ஓடணும் என்று சொல்லி தயவுசெய்து நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க, எனக்கு இது இந்த குடும்பம் என் குடும்பம் தான், என் சினிமாக்கார குடும்பம் தானே. அதனால எங்கள் குடும்பம் வாழ நீங்களாம் உதவி. எங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டீங்க. பொதுவாக பப்ளிக் வந்து எங்கே வேணாலும் கேளுங்க, வாழை நடிகராலே போக முடியுமா? முடியாது. ஆனால் இவங்க பொழுது போக்குறது யாருன்னா எல்லா பார்த்து தான் பொழுதுபோக்கு. ஜாலியாக இருக்காங்க, ரசிக்கிறாங்க, டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம கூட நல்லா பார்க்குறாங்க. ஒழிய அப்போ போய் கேட்டு பாருங்க, சார் நேரம் சிரிச்சுட்டு இருந்தீங்க, நான் தான் சார் நான் நடிகேன், எனக்கு ஒரு வீடு கொடுங்க. வீடு தர மாட்டேன், சினிமா தான். ஏன் நீ சந்தோஷப்படுறதுக்கு சினிமா தேவைப்படும், ஆனால் வாடகைக்கு எங்களுக்கு விட மாட்டோம். அதனால நீங்க பண்றதுல தான் எங்களுக்கு வீடு கொடுக்கணும் கேட்டா. அதனால சொல்றேன், தயவு செய்து சினிமாவை வாழ விடுங்க. அது விழுந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது. ஞாபகம், நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அது விழுந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அதனால வாழ வேண்டும், சினிமா வாழணும். அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு எனக்கு வந்து எல்லாரும் வெளியே போகும்போது நல்லா இருந்தது பார்க்கலாம், எல்லாரும் சொல்லலை முதல்ல இருக்கு. ஆனாலும் என்னது ஆனாலும் இல்லை, இந்த இடத்துல ஃபுல் படத்தை பாருங்க, பார்த்துக்க சொல்லுங்க. தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க, வாழ விடுங்க. நான் சொன்னேன், தம்பிகிட்ட சொன்னேன், பக்கத்தில் பெரிய டேரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன், தேட்டரில் போய் தான் நான் படம் பார்ப்பேன். நான் இந்த திருப்பி இதெல்லாம் பார்ப்பேன், எனக்கு அது ஒரு கெட்ட படம். தேட்டரில் போய் பார்த்த படம் பார்த்த மாதிரி இருக்கு. தேட்டரில் போய் பார்த்தேன், விசுவாசம் நான் தேட்டரில் போய் பார்த்தேன். அப்போதான் எனக்கு தெரியுது எவ்வளோ கைத்தட்டல் வந்து எவ்வளோ கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது. அதுக்காக புது செருப்போ ஏதோ ஒன்று எடுத்தார் நடிகர் பார்த்து, அவங்க எப்பவுமே கொஞ்சம் அதான் யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்போம், அதுக்காக விஷயம். ஆனால் புதுமையாக இருக்கார். இதை நான் போய் தேடல போய் பார்த்தேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்போ படத்தை போய் பார்த்து பார்க்குறாங்க, நல்லா இருப்போம். ஏன்னா நல்லா இருந்தால் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தானே. மக்களும் சொல்லிட்டு மக்களும் நல்லா செய்ய முடியாது, அதில் அந்த டைட்டில் வைக்க முடியுமா? அதே முடியாது. அது மாதிரி இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில், ரொம்ப கேட்சியான டைட்டில். ட்ராமான்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தானே இஷ்டத்துக்கு வச்சுருப்பாங்க போல ஒரு பேர். எவ்வளோ தூரம் இதெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வருது, டைட்டில் தமிழில் வைங்க. ட்ராமான்றது தேங்க்யூ மாதிரி. இப்போ தேங்க்யூன்னு சொல்கிறோம், இல்லை தமிழில் சொல்லுங்க நன்றின்னா வரவே வராது. நன்றி தேங்க்யூ தான் ஈஸியாக வரும், இந்த ட்ராமா ஈஸியாக வரும். இந்த படம் ஓடணும். இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க. யாரும் தூங்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தண்ணி ஏற்றி வா பண்ணிட்டு சொல்லலை. ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு பல கஷ்டத்தை சொல்லுவாங்க. அதனால் அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்க வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்கிறார்கள், அவ்வளோதான் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க என்று சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.